ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு காய் வ்ளாக்ஸ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு வெள்ளனவே விடிய காலமே ஒரு அலுவலன்றதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் சாப்பிடாம வேலைக்கே வெளிக்கிட்டு வந்துட்டோம். சரியான பசி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. அப்போ வந்துட்டு சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லி போட்டு கோப்பாய் சந்திக்கு அருகாமையில் இருக்கிற அம்மாச்சி உணவகத்துக்கு வந்திருக்கிறோம். சரியோ, இந்த உணவகத்துக்கு நான் முதல் தடவையாக வந்திருக்கிறேன். எங்களோட அத்தையெல்லாம் சித்தப்பா எல்லாம் கேன டைம் வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சரி, முதல் தடவையாக சாப்பிட்டு பார்ப்போம்ட்டு வந்திருக்கிறோம். முழுக்க சைவ உணவுகள் தான் இந்த அம்மாச்சி உணவகத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பமண்டா அப்பம், பூரி அண்டா பூரி அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டி பூரி சுட்டு கொண்டிருந்தவா. அப்போ சித்தா கிட்ட எனக்கு என்ன வேணும்னு சொல்லி போட்டு எனக்கு அவ்வளவா பசி இல்லாதால எனக்கு வடை மட்டும் காணும், வடையும் தேத்தனையும் குடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சித்தா அங்கால வடை ஆர்டர் பண்ண போயிருக்கிறார். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இருக்குது. இடமே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு இடம். ஒவ்வொரு உணவுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிரிவு வச்சுருக்காங்க. இது அப்பம், சரியா, பால் அப்பம், பிட்டு, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பம் ஒரு பக்கத்தில் இருக்குது. காலம வேலைன்றதால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வேலைக்கு போகிறார்கள் இந்த உணவகத்தில் சாப்பிட்டுட்டும் சாப்பாட்டை கட்டி கொண்டும் போகிற மாதிரி வந்திருந்தவ பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ சித்தா சாப்பாட்டையும் வாங்கி கொண்டு வந்துட்டார். வடையும் சம்பல்னு சொன்னால் எங்களை இலங்கையில் நீங்கள் தமிழ்நாட்டில் சட்னின்னு சொல்லுவீங்க. இது தேங்காய் சம்பல், சரியோ. சம்பலும் வடையும் எனக்குன்னு சொல்லியாச்சு. இஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி பொண்ணு அவங்களோட அப்பாவோட வந்திருந்தா நர்சரிக்கு போகிறா போல இருக்குது. அப்போ இங்கே சாப்பாடு எடுத்துக்கொண்டு போயினோம். சரின்னுட்டு வடை அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை ஆர்டர் போட்டு கொண்டு இருந்தார் சித்தா. அப்படியே தோசையும் சரியா, சுட சூடான தோசையும் சம்பலும் சாம்பாரும் வச்சிருந்தவ. நல்ல மொறுமொறுப்பான சுவையான தோசையா இருந்ததுன்னு சொல்லியிருந்த அத்தை. நான் சாப்பிட்டேன், நான் வடை தான் சாப்பிட்டேன்னா. அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் அப்படின்னு சொல்லி இந்த உணவகத்தோட பேர் இருக்குது. நல்ல ருசியா இருக்குது. முதல் தடவை வடையை சாப்பிட்டுனா ஒரு வாய் தோசையும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. இது என்னன்னு சொன்னா சுத்தமான முறையிலும் சுகாதாரமான முறையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா உணவு உற்பத்திகள் பெறக்கூடிய மாதிரி இருக்கு. சரக்குத்தூள், சத்துமா, மஞ்சள், மல்லிகோப்பி, கோப்பி, குரக்கன்மா, கடலைமா, வறுத்தரிசிமா, ஒடியல்மா அப்படின்னு சொல்லி நிறைய பாரம்பரிய உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகள் போட்டிருந்தவ. சரியா, இங்கே பாருங்க, அப்பம் சுடுறா இந்த ஆன்டி. அப்பம் சுட்டு கொண்டு இருக்கிறா. இது பால் அப்பம். அப்பத்துக்குள்ள தேங்காய் பால் விட்டு சீனி இல்லாட்டி சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றது நல்ல சுவையாக இருக்கும். இன்றைலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி என்ன சொல்கிறோம், சில்லறை சாமான்கள் விற்கிற மாதிரியும் அங்கால விற்கினோம். இப்படியே ரோட்டு பக்கம் இஞ்சால சாப்பிட்றது ஒரே சாலையோர இறைச்சல்களோடு அப்படியே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். சாப்பிட்டு முடிஞ்ச அங்கடத்தை பப்பாசி பழ ஜூஸ் குடித்தேன். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாத்தா பார்க்கவே ஆசையாக இருக்குது. கடவுள் மாதிரி இருக்கிற அந்த சில பேர் அந்த வயோதிபம் பார்க்கறதுக்கு நல்ல வடிவாக இருக்குமென்னு. அப்போ தாத்தா பாலப்பம் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அப்போ தாத்தாவோட கதைச்சி போட்டு தாத்தாவுக்கு கொஞ்சம் கதைச்சி போட்டு தாத்தாவுக்கு ஒரு யூஸும் வாங்கி கொடுத்தோம். சரியா, அப்போ கேட்டோம், தாத்தா உங்களை வீடியோ எடுக்கவா? எடுங்கோன்னு சொன்னதால வீடியோ எடுத்து தாத்தாவோட வடிவாக கதைச்சிட்டு பாருங்க. அந்த அழகான வயோதிபம் பார்க்கவே நல்ல வடிவாக இருக்கிறாரு நான் தாத்தா. அவர் கேட்டார், எங்கே இருந்து வாரீங்கள் பிள்ளைன்னு சொல்ல. நாங்கள் சொன்னால் பருத்தித்துறையிலேருந்து வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு 80 வயசு அமைப்ப. இந்த சாப்பாட்டு கடைக்கு இந்த உணவகத்துக்கு வருவாராம். எங்கேயோ தூரத்துல இருந்து வாரதான். அப்போ நாங்கள் சொன்னோம், கவனமாக வாங்கும் தாத்தா அப்படின்னு சொல்லி. ஓம் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அவர் அப்பமும் சாப்பிட்டு ஒரு பப்பாசி பழச்சாரும் தாத்தாவுக்கு குடிச்சு நாங்களும் குடிச்சிட்டு தாத்தாவோட கதைச்சி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம். சரியோ, விடிய வேலைக்கு முன்னமா வந்ததால எனக்கு நிறைய சாப்பிட இல்லாமல் இருந்தது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக யூஸும் குடிச்சு போட்டு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம். சரியோ, யாழ்ப்பாணம் எங்கே போகிறோம்னு சொன்னால் கஸ்தூரியார் வீதி ரோட்டுக்கு போகிறோம். சரியா, இப்போ இது எவ்வளத்துலன்னு சொன்னால் இதில் ஒரு சிக்னல் வருது. இதில் பீட்சா ஹட் இருக்குல்ல, பீட்சா ஹட்டுக்கிட்ட நிற்கிறோம். சரியோ, இதை கடந்து தான் நாங்கள் போகிறோம். காலம வேளையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பரபரப்பாக இருக்குது. இப்போ வேலைக்கு போகிறாக்கள், பள்ளிக்கூடம் போகிறாக்கள் அப்படின்னு சொல்லி போக்குவரத்து அதிகமாக காணப்படுது. ஒரே வாகன இறைச்சலோடையும் அதிகாலை பொழுதுலையும் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7:30 மணி இருக்கும். அதிகாலைன்னு சொல்ல முடியாதுன்னு காலம வேளையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரபரப்பாக யாழ்ப்பாணம் நாளை தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்பத்திரி வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். சரியா, யாழ் போதனா வைத்தியசாலை, சரியோ, பெரிய ஆஸ்பத்திரி, எங்களோட ஆஸ்பத்திரி.
யாழ் போதனா வைத்தியசாலை சரியோ அந்த ரோட்டால் இப்போ வந்து பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்படியே தூரமாக போகணும். அப்போ இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு வ்ளாக்ஸ் மூலமாக காட்டி கொண்டு போகலாம்னு சொல்லி போட்டு காணொலியை பதிவு செஞ்சுருக்கிறேன். சரியோ, இப்போ நாங்கள் ஆட்டோவில் தான் வந்து பிரயாணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பைக்கில் ஆட்டோவில் வந்தது எத்தனை அடிக்கிற வெயில பைக்கில் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகி போடுவோம். அப்போ அதனால் ஆட்டோவில் தான் நாங்கள் இப்போ இன்றைக்கு பயணம் வந்து நாங்கள் சரிதானே. இப்படியே நீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கட்டிடங்கள், இப்போ யாழ்ப்பாணமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கட்டிட தொகுதிகளை தான் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இது பாதசாரி கடவை தெரியும். நின்று ஆறுதலாக அங்கால போகிறோம். சரியோ, சரி, யாரெல்லாம் என்னோட ப்ளாக்ஸ் பார்க்குறீங்க, எனக்கு பேர் பார்க்குறீங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய உதவியாக இருக்குமல்லோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்கள் சரியா. அது பெரிய உதவி அப்படின்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். இது யாழ்ப்பாண பேருந்து தரிப்பிடம், அரசு பேருந்து தரிப்பிடம் அந்த பக்கம் போயிட்டுது. இப்படியே சுற்றி தான் நாங்கள் போகிறோம். மிஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வித்தியாசமாக இருக்குமே. நான் பழைய யாழ்ப்பாணத்துக்கும் இப்போ இருக்கிற யாழ்ப்பாணத்துக்கும் கணக்கு வித்தியாசமாக இருக்குமென்ன. அப்படி வித்தியாசம் தெரியுதோ அப்படின்றது புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்கள தமிழ் ஆட்கள் வந்துட்டு எழுதுங்கோ. சரி, எங்களோட இடம் வந்துட்டு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்.